அவதூறு பேசினா கண்டிப்பா சீமானை போன்ற நபர்கள்லாம் செருப்படி தான் வாங்குவாங்க. இது ஏற்கனவே நம்ம பெரியாரிய தோழர்கள்லாம் அவரோட பதாகையை வைத்து அதுக்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு செருப்பாலாம் அடிச்சாங்க. அதுல ஒரு தப்பும் கிடையாது. பேரலை அரண்சை யூடியூப் ரூட்டஸ் டிரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ், திரு லோகு ஐயப்பன், திரு கரிகாலன், திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர். நாள் ஜனவரி 25 மாலை 5 மணி. இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம், கோட்டூர்புரம், சென்னை. முட்டாள்தனமா அவன் பேசுறான்னா மக்களும் அதை நம்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவரு முஸ்லிமியா திட்டினாரு, அவர் முஸ்லீம் லீக் கட்சியை திட்டினாரு. மக்களை மடைமாற்ற முடியுமான்னு ட்ரை பண்றான் சீமான். சும்மா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது எதையாவது கத்திக்கிட்டு ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே தெரியுது அப்படின்னா ஒரு நாள் நாய் குலைக்குதுன்னு சும்மா பார்த்துட்டே இருக்க முடியுமா? ரொம்ப கடுப்பாச்சுன்னா கலந்துக்கிட்டே அடிப்பாங்க. விஜய் பெரியார் தான் என்னது கொள்கை வழிகாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் மென்டல் ஆயிட்டான். ஒண்ணு பாஜக, ரெண்டாவது சீமான். இவர்கள் இன்னும் பேசட்டும். இன்னும் பேச 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 இளைய தலைமுறை பெரியாரை நோக்கி நிறைய வர்றாங்க. பெரியார் தான் வாழ்ந்த காலத்திலேயே விமர்சிக்கப்பட்ட அளவுக்கு வேற யாருமே விமர்சிக்கப்படலை. அதுல ஒரு விமர்சனத்துக்கு கூட அவர் பதில் சொல்லாம இருந்ததும் கிடையாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மது நெருவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். 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 இன்றைக்கு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சீமான் விட்டு முற்றுகிட்டு இருக்கிறாங்க. பெரியார் பத்தி அவர் அவதூறா பேசியிருக்கிறாரு, அதை வாபஸ் வாங்கணும் அல்லது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முற்றுகை போராட்டம். இதற்கு போட்டியாக திருமுருகன் காந்தி வீட்டையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு 20 பேர் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறது சண்டைய? அவதூறு பேசினா கண்டிப்பா சீமானை போன்ற நபர்கள்லாம் செருப்படி தான் வாங்குவாங்க. இது ஏற்கனவே நம்ம பெரியாரிய தோழர்கள்லாம் அவரோட பதாகையை வைத்து அதுக்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு செருப்பாலாம் அடிச்சாங்க. அதுல ஒரு தப்பும் கிடையாது. He deserves it. ஒரு அரசியல் கட்சி தலைவர் 8% ஓட்டு வாங்கி இருக்கு. நீ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நடந்தாதானே. இல்லாததெல்லாம் ஏன் பேசுற? பெரியார் அம்மா கூடயும் அக்கா கூடயும் தங்கச்சி கூடயும் போய் படுத்துக்கோன்னு சொன்னாரு. அப்படின்லாம் ஏன் பேசுற? அவர் எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாரு கேட்டா நீ எல்லாத்தையும் நாட்டு உடைமையாக்கு நான் அப்புறமா எடுத்து காட்டுறேன். இல்ல, இன்னைக்கு சொல்லிட்டாரு நீதிமன்றத்துக்கு வாங்க. இப்ப திருமுருகன் காந்தி சொன்னார், சவால் விட்டாரு, நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு. அது எதுக்கு அவசியம் இல்லை, அதான் நீங்க வழக்கு போட்டீங்கல்ல, நான் கோர்ட்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆமா, கோர்ட்லன்னா அது பாட்டுக்கு மெதுவா போவோம், வாய்தா வாங்கிட்டே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் தானே தவிர இதெல்லாம் இவன் இந்த ஆள் மேலாம் கிரிமினல் கேஸ் போடுறவங்க சரியான கேஸை பார்த்து போடுறாங்களான்னு தெரியல. கிரிமினல் கேஸ் போடணும். கிரிமினல் கேஸ் போட்டால் தான் இதெல்லாம் பாதி இது சிவில் சூட்லேயே போயிடுது. இந்த சிவில் சூட்டில் போனாலே விளங்காமல் போயிடும். போட்டால் இது எக்மோரில் இருக்க கிரிமினல் கோர்ட்டில் இப்போதான் கேஸை போட்டு தான் அந்த இடத்துக்கு உள்ளே வைக்கணும். பெரியாரால் தமிழ் சமூகத்துக்கு எந்த நன்மையுமே இல்லை. அவர் மதவாதத்தை எடுத்தாரா, ஆனால் முஸ்லீம்களை திட்டினாரு. முட்டாள்தனமா அவன் பேசுறான்னா மக்களும் அதை நம்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவரு முஸ்லிமியா திட்டினாரு, அவர் முஸ்லீம் லீக் கட்சியை திட்டினாரு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம போய் ராஜாஜி கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு முஸ்லீம் லீக் கட்சியை திட்டினாரு. அண்ணாவையே தான் திட்டினாரு. ஏன் போய் ராஜாஜி கூட போய் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு. பொண்ணுன்னா வீட்டில் இருக்க உப்பு முடிய மிளகாவா? அவ விருப்பப்பட்டு யாராவது காதலிச்சு போனா விட்டுறணும் அப்படின்னு சொன்னார் பெரியாரு அப்படின்னு அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டு. இதே கருத்தை அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காங்க. இதே கருத்தை கடைசியா சட்டமாவும் கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த சட்டம் என்னன்னே தெரியாம இவன் பேசுறது. அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடல்ட்ரிக்கு எதிராக வழக்கு யார் மேல போடலாம்னா பொம்பளை மேல மட்டும் தான் போட முடியும். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அந்த மனைவி வேறு ஒருத்தரை விரும்பி அவங்களோட தொடர்பாய் போச்சு அப்படின்னு சொன்னா இந்த கணவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இன்னொரு ஆம்பளை இருக்கான் பாருங்க, அவன் மேல எந்த வழக்கும் கிடையாது. இந்த பொம்பளை மேல மட்டும்தான் வழக்கு. அப்ப அதைத்தான் அவர் சொன்னாரு. இது என்னடா லூசுத்தனமா வச்சிருக்கீங்க ஒரு சட்டம், நீ அப்படி கேஸா போடுறதா இருந்தா அந்த ஆம்பளை மேலையும் சேர்த்து போட்டுக்கணும். அந்த ஆம்பளை மேல பொம்பளை மேல 2 பேர் மேலையும் கேஸா போடலாம். அப்படி இல்லைன்னா 2 பேர் மேலையும் கேஸ் போடாத அப்படின்றதுதான் அவரோட வாதமா இருந்தது.
ஆனா அந்த சட்டம் வந்து இப்பதான் ரீசெண்டா உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. அதை வந்து நீங்க வந்து ஒரு கிரிமினல் குற்றமாகவோ அல்லது இதாவோ அடல்ட்ரி என்பதை வந்து கிரிமினல் குற்றமா பார்க்க வேண்டிய அவசியம் விவாகரத்து பண்ணிக்கலாம், விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்றத இதை இப்பதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது அன்னைக்கே வந்து பெரியாரும் அம்பேத்கரும் சொல்லிட்டாங்க, முட்டாள்தனமா ஒரு சட்டம் எழுதி வச்சிருக்கீங்க, இது எப்படி சரியா இருக்கும், அப்படி நீ வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக தான் பாக்குற அப்படின்னா கூட அப்படின்னு வச்சுக்கிட்டா அடல்ட்ரியில ஈடுபட்ட அந்த ஆம்பளை மேல தானே இந்த கேஸ் போடணும். என் வீட்டுல ஒரு பைக் இருக்குங்க, அந்த பைக்கை நீங்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களா, பைக் மேலேயா கேஸ் போட முடியும்? நீ எப்படி அவங்க கூட போன்னு திருநவ மேல தானே கேஸ் போடணும். அப்ப அந்த சட்டமே தப்பா இருக்கு. நான் வந்து பெண்களை ஒரு பொருளாக எல்லாம் பாக்கல. சம்பந்தப்பட்டது 2 பேர் இருக்கும்போது ஒருத்தர் மேல மட்டும் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். நீங்க இல்ல அந்த பெண்ணை வந்து ஒரு பொருளா தானே பாக்குறான், ஒரு மனுஷியாவே பாக்கல அப்படின்னு சொன்னா அப்ப பைக்கை தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாமா? இப்ப பெரியார் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர், பழமைவாதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் கூட சமூகம் இன்னும் பின்தங்கி தான் இருக்குது. பெரியாருடைய எல்லா கருத்துக்களும் சமூகம் ஏத்துக்கல, சட்டமும் நீ ஏத்துக்கல, இன்னும் ரொம்ப தூரம் போலான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த பிற்போக்கு மனநிலை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பெரியாருடைய இந்த கருத்துக்களோடு முரண்படுறவங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு தேர்தலில் அரசியல்ல வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மக்களை மடைமாற்ற முடியுமான்னு ட்ரை பண்றான் சீமான். இன்னைக்கு 2 தடவை பேட்டி கொடுத்துருக்கிறான். காலையில ஒரு தடவை பேட்டி கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ, அந்த போட்டோஷாப் செஞ்சதாமே அப்படின்னு கேட்டா. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்ல பேசும்போது இதைத்தான் சொன்னேன், அதை விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தம்பியோட கேட்டப்பல, என்னன்னா இப்படி சொல்றீங்க, இது எவ்வளவு பெரிய இஷ்யூ, ஓ அவன் எல்லா இஷ்யூக்கும் அப்படிதான் பதில் சொல்லியிருக்கான், சரி அதை விடுங்க அப்படிமா. அதே மாதிரி சொல்றானா இல்லையான்னு பாருங்க. நம்ம பொட்டம்மானை பத்தி அசிங்கமா பேசினான், கேட்டதுக்கு அதை விடுங்க அப்படின்ட்டு தான் போனான். இதே மாதிரிதான் அவன் எந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான். அவன் வந்து மனுஷன் கிடையாதுங்க. 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த கார்ல உட்காந்துட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நான் வச்சிருக்கிறது தான் மாபெரும் கூட்டணி, நான் மக்களோட கூட்டணி வச்சிருக்கேன், அது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீ போராட்டி போ. நான் ஒத்த மனுஷன், பிரபாகரன் பிள்ளை தனியா நிக்கிறேன், எதுக்கு நீங்க 32 அமைப்பை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. 32 அமைப்பும் பெரியார தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, அதனாலதான் வராங்க. நீ ஒருத்தன் லூஸ் மாதிரி பேசிட்டே திரிவேன்னா எத்தனை நாள் பார்த்துட்டே இருப்பாங்க, பைத்தியத்தை கலை கொண்டு தான் அடிப்பாங்க அப்புறம் ஒரு நாள். ஏன்னா அது சும்மா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது எதையாவது கத்திக்கிட்டு ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே தெரியுது அப்படின்னா ஒரு நாள் நாய் குலைக்குதுன்னு சும்மா பார்த்துட்டே இருக்க முடியுமா? ரொம்ப கடுப்பாச்சுன்னா கலை தூக்கிட்டே அடிப்பாங்க. இது வேற, அங்க பிரியாணி பண்றதுக்காக வச்சிருந்த உருட்டுக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். இவங்க முற்றுகை வர போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பயம் இருக்குது, உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா. அவங்களும் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 20-30 பேரை உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்களும் சின்ன சின்ன உருட்டுக்கட்டை எல்லாம் கையில வச்சிருக்காங்க, பெண்கள் கையில எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, ஏதோ சண்டைக்கு தயாரா இருக்கிறோம் என்பது போல அவங்களும் நிக்கிறாங்க. தானே அதான் கேட்டது, பிரபாகரன் பிள்ளைய மண்டவுடைய சொல்றியா, அவ்வளவுதான் வீரமா? பிரபாகரன் புள்ள மண்டை உடப்பட்டு சாவ சொல்றியா அப்படின்னு கேட்கிறான். பிரபாகரன் குண்டடிப்பட்டே செத்தவர். ஒரு கருத்தை நீ சொல்றன்னா ஒண்ணு முதல்ல ஒழுங்கான கருத்தை சொல்லு, இல்ல அதான் சொல்றேன். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப விஜய் வந்து பெரியார் தான் என்னது கொள்கை வழிகாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் மென்டல் ஆயிட்டான், பதட்டமாயிட்டார், ரொம்ப பதட்டமாயிட்டார். இல்ல அதெல்லாம் தாண்டி மென்டலாவே ஆயிட்டான். இன்னைக்கு பேட்டியில கூட சொல்லியிருக்கான், ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாரு, தாவேகால வந்து பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. தம்பி பெரியாரோட எந்த கொள்கையை வழிகாட்டியா எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல, அப்ப அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கறதுக்கு அதுக்குதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றான். விஜய்க்கு தான் பதில் சொல்லிட்டே இருக்காரு, ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லையே. பனையூர் பண்ணையார் பரந்தூர் பயணம் அப்படின்னு அவர் இந்த வாரம் தான் போயிருக்காரு. அடுத்தால வேற எங்கேயோ போறேன்னு சொல்லி ஏதோ அறிக்கை விட்டுருந்தாரு. போயிட்டு வரட்டும், போய் ஒரு 4-5 இடம் போட்டோம், மக்களை சந்திக்கிட்டோம். சீமானுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம், வேற என்ன? பொருட்டாவே நினைக்கலையா? அவனெல்லாம் மனுஷனாவே நம்மளே பேசுறது வேஸ்ட்டுங்க. அவன் டெய்லி 1 மணி நேரம் இது மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம வேலை வெட்டியை விட்டுவிட்டு இதை பூரா உட்காந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குது. இல்ல மக்கள்கிட்ட போகுது இல்லைங்க, இப்ப எல்லா ஊடகங்களும் கவர் பண்ணுது, மக்கள்கிட்ட போகுது. அப்ப அவங்க கேட்கறாங்க. நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க அரசுரிமை ஆக்கணும்னா அதுல வந்துட போது அப்புறம் சொல்ல போறாரு அப்படின்னாரு. எங்க புத்தகத்தை வந்து வெளியே கடையில இருக்கு, போய் காசை கொடுத்து வாங்க வேண்டியது, வாங்கி படிக்கலாம், இதுக்கு அரசுரிமை வேற ஆக்கணுமா அப்படின்னா அப்படியா அப்படின்னு அதிர்ச்சியா வராரு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம அரசுரிமை ஆனாதான் வெளியே வரும் போல இருக்கு, இல்ல ரகசியமா உள்ள இருக்குது, கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. விடுதலை குடியரசு எல்லாம் ஏட்ல இருந்து எல்லாம் பக்காவா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க லைப்ரரியில. நீங்க காசு கொடுத்து கூட படிக்க வேணாம், நீங்க அந்த பெரியார் நூலகத்துல போய் ஓசிலேயே படிக்கலாம். இல்ல கன்னிமாரால கூட இருக்குது, நீங்க அங்க போறது உங்களுக்கு கூச்சமா இருக்குது. ஆமா, அப்படி கன்னிமாரால போய் படிச்சுக்கலாம். படிச்சுக்கலாம். இந்த அரசுடைமை ஆக்குறத பத்தி நானே வந்து ஒரு தடவை
ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இல்லைங்கய்யா ஏன் நம்ம அரசுடைமை ஆக்காமல் வச்சுருக்கோம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னே கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், சும்மாவே இவனுங்க பெரியார் சொல்லாததெல்லாம் அதை சொன்னா இதை சொன்னான்னு வெட்டி ஒட்டி பண்ணுறாங்க. இதில் அரசுடைமை ஆக்கணும்னா இந்த குரூப் பூரா என்ன பண்ணணும், எடுத்து கண்ணா அப்படின்னா யார் வேணா புத்தகம் போடலாம், அதான் யார் வேணாலும் ஒழுங்கா போடுவானான்றதுன்னு ஒரு கேள்வி. அவர் சொல்லாததெல்லாம் சேர்த்து இவனுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போவும் நாங்க அந்த காப்புரிமையை எங்களிடம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சிடணுன்றது கிடையாது. இப்போ உங்களுக்கு வேணுமா 10 பெரியார் புக் எடுத்துட்டு போய் நீங்க பிரிண்ட் பண்ணி வித்துக்குங்க, ஒரு தடையும் இல்லை. நாங்க யார் வந்து கேட்டாலும் சொல்றது என்னன்னா, பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட காமிச்சிட்டு பிரிண்ட் அடிங்க, அது சரியா தான் இருக்கான்றதை நாங்க ஒரு தடவை பார்த்துக்கிறோம், கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடிச்சுக்கீங்க. பெரியாரின் புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்கலைன்றது உண்மை, ஆனா அதை யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட கொண்டாந்து காமிச்சு ஃபேக்சுவலா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. இப்ப பெரியாருடைய கருத்துக்கள்னு நீங்க சொல்றீங்க, பெரியார பேசிட்டீங்க, பெரியார் உங்களுக்கு தலைவராக இருந்துட்டு போறாரு, ஆனா அதை சொல்லி உங்களால் ஓட்டு வாங்க முடியுமா? கடவுளை கற்பித்தவன் முட்டாள் காட்டுமிராண்டின்னு சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா? பொம்பளைங்க வந்து தாலி அறுத்து போடுங்கன்னு சொன்னாரு, கர்ப்பப்பை அறுத்து போடுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு பெரியாரை பின்பற்ற கனிமொழி அப்படி அருள்மொழி இவங்கெல்லாம் வந்து கர்ப்பப்பை அறுத்து போட்டுட்டாங்களா? இப்படிலாம் வந்து சொல்லி நீங்க பேசுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. அது இதுல என்ன காமெடினா, இவன் இன்னைக்கு வந்த காளான் 71 எலெக்ஷன் நினைக்கிறேன், அந்த எலெக்ஷன்ல டைம்ல தான் வந்து ராமர் சிலை செருப்பால் அடிச்சாங்க அப்படின்னு. அந்த தடவை தான் திமுக இருக்கிறதுல ஹையஸ்ட் சீட், 184 சீட்டு இருக்கிறதுல. இதுவரை திமுகவோட ரெக்கார்ட்ல அந்த இடம் தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு. எல்லா கட்சிக்குமே அதிகபட்சம் அதுதான் மொத்தமாவே. இல்ல அந்த ரெக்கார்டை இன்னொரு தடவை திமுகவே இன்னும் பண்ணல. மக்களுக்கு நல்லாவே தெரியும். இத போய் இந்த இன்சிடென்ட்டை போய் அப்ப இந்திரா காந்திட்ட போய் சொல்லியிருக்காங்க. அங்க ஒருத்தர் ராமர் சிலையை செருப்பால் அடிச்சாருங்க. யாருங்க? ஈவே ராமசாமின்னு ஒருத்தர். அவர் இது ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னாங்களா? ஏதோ இன்னைக்கு தான் செய்யறாருன்றீங்க, அவர் ரொம்ப வருஷமா இதாங்க செஞ்சிட்டு இருக்காரு, போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த பெரியாரின் தாக்கம் அப்படிங்கிறது வந்து 2 விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்று பாஜக, 2வது சீமான். இவர்கள் இன்னும் பேசட்டும், இன்னும் பேச 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 இளைய தலைமுறை பெரியாரை நோக்கி நிறைய வர்றாங்க. இந்த வருஷம் நிறைய பெரியார் புத்தகம் தான் நிறைய சேல்ஸ் ஆயிருக்குது. அது சொன்னேன், எங்க ஸ்டால்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னு கடைசியில் நானே போய் ஒரு 10 புக்கை வாங்கி கொண்டாந்து வச்சு சேல்ஸ் பண்ண சொல்லிட்டேன். எதுக்கு இங்க இருந்து ஒவ்வொரு தடவையும் அலைய விட்டுட்டேன், இடம் தெரியல, நீ யாரா கொஞ்சம் காட்ட சொல்ல முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. இது இந்த தலைவலியா வேணான்ட்டு போய் அங்கேருந்து புத்தகத்தை வாங்கி கொண்டாந்து வச்சு இங்கே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ இந்த 10+14 இந்த 15 ஆண்டுகளில் மோடியாலையும் அண்ணாமலையாலையும் சீமானாலையும் நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, முன் எப்போதும் விட பெரியார் மக்கள் மத்தியில் வேகமா போய் சேர்றாரு. ஏன்னா பெரியார் இருந்த காலத்துல வந்து ஒரே ஒரு மீடியா தான், ஒண்ணு அவர் போடுற பேப்பரு, இல்லைன்னா ரேடியோல பேச முடியும், ரேடியோல அவரை பேச விட மாட்டாங்க. 2 தடவை தான் பேசியிருக்கிறாரு. ஆமா, அது ஒண்ணு காந்தியர் தடவை பேசினது. மற்றபடி அவரே நேரா தான் போய் பேசி ஆகணும் எல்லா ஊர்லயும். இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. எல்லா ஊடகங்களையும் பெரியார் குறித்து விவாதம் போயிட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அது இதுன்னு எல்லா இடத்துலயும் பரவலாக போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ உள்ள தலைமுறையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் அதிகரிச்சு வச்சுதான் பாக்குறாங்க. ஸோ இன்னும் சீக்கிரமா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இது உண்மையை சொல்லணும்னா நம்ம தான் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நாம செய்ய வேண்டிய வேலையை நமக்கு எளிமையாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு. சரிங்க சார், இல்லை சில பேர் வந்து இன்னும் அப்படியே தானே சீமானுக்கு ஆதரவாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிற தம்பிகள்லாம் யாருன்னா, சீமானுக்கு காசு செலவு பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களால திட்ட முடியல. ஒரு சிலர் வந்து இதுவரை ஆன நஷ்டமே போதும், இதுக்கு மேல இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நிர்வாகிகள் மேல் மட்டத்தில் நிர்வாகிகள் வெளியே போனது நமக்கு தெரியுது, கீழ் மட்டத்திலும் வெளியே. நிர்வாகி ஒருத்தர் வெளியே போறாருன்னா என்ன அர்த்தங்க? அவர் ஒருத்தர் போல அவர் கூட 500 பேர் வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நானே பேட்டி எடுத்தேன். அவரு சொல்றாரு, என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தம்பி பூத் கமிட்டி போடலாம்னு கட்சி உறுப்பினர் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டேன்,
ஆல்ரெடி தாவாக்காக போயிட்டாங்க. இதுவரைக்கும் 20 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு செலவு பண்றதுக்கு இல்லை, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்பதான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறாங்க, அவங்களோட எதிர்காலம் வேணும், இதுக்கு மேல இந்த கப்பல்ல இருந்தாலும் அது மூழ்கி போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு துபாயில ஒரு நண்பர் ஒருத்தர், நேர்ல சந்திச்சது கிடையாது, வாட்ஸ்அப்ல அடிக்கடி பேசுவார், மாசம் எப்படியும் 2 தடவையாவது பேசுவார். அவர் அங்க சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு, அவர் பேர்லாம் வேணாம். அவர் சொன்ன ஒரு செய்தியை சொல்றேன். துபாயில அவருக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், துபாயில மட்டும் இல்லைங்க, இது மாதிரி அரபு நாடுகள் மட்டும் இல்லை, எல்லா இடங்களுமே இது நடக்குது பொதுவாகவே. என்னன்னா துபாயில வந்து இந்த புலம்பெயர் தமிழர்கள்லாம் காலையில ஒரு டீ சாயங்காலம் ஒரு டீ குடிப்பாங்களாம். சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாயங்காலம் டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்களாம். ஏன்னா அந்த ஒருவேளை டீ வந்து இந்திய பண மதிப்புக்கு 50 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபா, ஒருவேளை டீயை கட் பண்ணா ஒரு நாளைக்கு 50 ரூபா மிச்சமாச்சுன்னா மாசம் 1500 ரூபாய். இதை சேர்த்து கொடுத்தா சீமான் வந்து ஈழத்தை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. நீங்க ஈழத்தை வாங்கணும்னா எங்க போய் அரசியல் பண்ணணும்? ஈழத்தை போய் அரசியல் பண்ணணும். இங்க மெட்ராஸ்ல வந்து கத்திட்டு இருக்கிற இப்ப ஈழத்தமிழர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சீமானுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவர் இந்தியாவில கட்சி நடத்துற ஒரு தலைவர், அவ்வளவுதான், தாண்டி எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்றாங்க. இல்ல அந்த மாதிரி ஏழைகளோட வைத்தறிச்சல் ஒண்ணு சும்மா விடுமா? ஒருத்தன் ஒருவேளை டீயை கட் பண்றான், நீ ஏதோ நல்லது செஞ்சிட போறேன்னு நீ வாங்கி வேலண்டைன் விஸ்கி வாங்கி அடிச்சிட்டு இருக்கிற அந்த காசுல, அது ஒரு பாட்டிலே 10,000 ரூபாய். திராவிடம் தான் குடிக்க வச்சது, காமராஜர் தான் படிக்க வச்சாரு. அப்ப நான் சொல்லுவேன், காமராஜர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு துப்பாக்கியால சுட சொன்னாரு. அதை பேச மருதா அகில இந்திய தலைவரா இருந்தாரு. அவர் தலைமையில தான் கக்கன் வந்து காவல்துறை அமைச்சரா இருந்து இந்திய தமிழ் தான் வேணும்னு கேட்ட திராவிட கட்சி மேலதான் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. நீ தமிழுக்கு என்ன செஞ்ச? ஒரு புத்தகம் கூட எழுத வேணாயா? நீ ஒரு புத்தகமாவது படிச்சிருக்கியா? ஒருத்தன் நாக்க புடுங்குற மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல கேட்டானே, நீங்க முடிஞ்ச ஒரு 10 திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு. நீ சொல்லு. நான் சொல்லிடுவேன், உங்களால சொல்ல முடியுமான்னு அவன் திரும்பவும் கேட்டான். என்ன செஞ்ச? ஒரு திருக்குறளாவது சொல்லியிருக்க வேண்டியது. ஒரே ஒரு திருக்குறள் அடிக்கடி சொல்லுவாருங்க, மாடல்ல மற்ற கருமம். வள்ளுவர் வந்து மாடுதான் செல்வம் அப்படின்னு சொன்ன. தமிழும் தெரியல உனக்கு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வகை. அதுக்கு சமமான வேற செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவன் மாடுன்னு சொல்லிட்டு இருக்கான். மென்டல். அதாவது படிச்சிருந்தா தானேங்க அறிவு வரும். உனக்கு ஒன்றும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஆனா நான் தமிழர்களுக்காக கட்சி வச்சிருக்கேன், தமிழர்களின் ஆட்சியை கொண்டு வர போறேன், காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போறேன், கொண்டு வந்து என்ன பண்ண போறேன்? தமிழ் வழி கல்வி வேணும்னு கேட்டா எல்லாரையும் துப்பாக்கி வச்சு சுட போறியா? இப்ப திராவிட எழுச்சி அப்படின்றது இன்னைக்கு வந்து விழுந்து விட்டது. இன்னைக்கு வந்து வயசான கிளம் அது தள்ளாடிக்கிட்டு வந்துருக்குது. தமிழ் தேசியம் தான் இளமையா இருக்குது, அதுதான் எழுந்து வரக்கூடியது. நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, கையை தான் ஓங்கி இருக்கிறேன், அதுக்கே நீங்க பதட்டப்படுறீங்க, இன்னும் இருக்கு பாரு அடி. திராவிடம் வந்து வயசான கட்சியாவே இருக்கட்டும், ஆனா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல கட்சி. உன் கட்சி இளமையாவே இருக்கட்டும், உன் கட்சி ஃபுல் போதையில இருக்கிற கட்சி. நீ என்னைக்காவது மேடை, அவன் கட்சிக்காரனே சொல்லியிருக்காங்க, கட்சிக்காரனே சொல்லாமல் மேடை ஏறிய ஒரு மேடை சொல்லுங்க கிடையாது. சாயங்காலம் உட்காந்து ரிஹர்சல் பண்ணுவானா என்ன பேசணும்ட்டு, எல்லாம் ரிஹர்சல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கட்டிங்கை போட்டுட்டு தான் மேடையிலே ஏறுவாரு. நான் சொல்லலை, அவங்க கட்சி நிர்வாகிகள் ஒரு ஆள் தான் சொல்லுவாரு. அப்போ குடிக்காம மேடையில கூட ஏறமாட்டா அப்படின்னு சொன்னா நீ வந்து மனுஷனா? நீ மேடையில டாஸ்மாகை திறந்த தமிழக அரசே அப்படின்னு பேசிட்டு கீழே இறங்கினோடனே கேட்பாரான், என்னப்பா எல்லாம் ரெடியா, சரக்குலாம் ரெடியா இருக்கா? அதுல வேற ஒருத்தர் பேட்டியை கொடுத்துருந்தாரு, கேஸா பக்காடியை வாங்கி நான் தான் பார்டரை தாண்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் பாண்டிச்சேரியில, அது இது நான் சொல்றதுனால என்னால வழக்கு வந்தாலும் வரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில இருக்க ஆளுங்களே சொல்றாங்க. ஸோ சீமானோட அந்திம காலம் வந்துருச்சு, கடைசி காலம். அணையப்புற விளக்கு பிரகாசம் எரியுது, பிரகாசம் எரியல, படப்படன்னு தெரிக்கும்ல. ஆனா இன்னொரு வியூகம் சொல்றாங்க இல்லையா, இப்ப நீங்க பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரிவு சமூகத்தில் இருக்குது. இப்ப திமுக எதிர்ப்பு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டாரு, அதோட லிமிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வேணும் அப்படின்னா அப்போ பெரியார் எதிர்ப்பு கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களை டேக் ஓவர் பண்ணலாம். எப்படினாலும் சரி, பெரியார் ஆதரவுங்கிறது திமுக ஆதரவுன்னு போயிருது, அதை பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னொன்னு தாவக்காக வந்துருச்சு. ஸோ ஆன்டி பெரியார் அப்படின்றது தான் நமக்கு ஒரு லாபம். தமிழ்நாடை பொறுத்தவரை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாதிக்கு ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படின்லாம் பல பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஒருத்தன் என்ன எப்படி இருப்பான்னா, வீட்டில் பொண்டாட்டிய கொஞ்சம் அடக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடியவனா இருப்பான். அவன் அந்த இடத்துல பெரியார அந்த பெண் விடுதலைன்றதை ஏற்றுக்க மாட்டான். அதாவது கொள்கைகளை வந்து எடுத்துக்கிறது எப்படி எடுத்துப்பாங்கன்னா,
எனக்கு வசதியா இருக்குதா அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. முழுமையாக எடுத்துக்கிறதுன்றது வந்து அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வேணும். சரிங்களா? மன முதிர்ச்சி வேணும், புரிதல் வேணும். எல்லாம் இருந்தால் தான் நீங்க அதை ஏத்துக்க முடியும். இல்லைன்னா அது முழுமையாக ஏத்துக்க மைண்ட் செட் வராது. ஆனாலும் 100% பெரியாரை யாரும் எதிர்க்கிறதுலாம் கிடையாது. எனக்கு பெரியார் இந்த 10% போதும், எனக்கு இந்த 25% போதும், எனக்கு இந்த 50% போதும், எனக்கு இந்த 80% போதும் அப்படின்னு சொல்றவங்களா தான் இருக்கிறாங்களே தவிர முழுமையாக எதிர்ப்பவர்கள் அப்படின்னு கிடையாது. எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்கன்றது தான் பார்க்கணுமே. 10% ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர் 90% எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது எனக்கு வேணாம்ப்பா, நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஏறே சொல்றாருல, நான் ஒரு மளிகை கடை மாதிரி, என்கிட்ட வந்து எலி பாசனமும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும், அரிசியும் இருக்கும். அரிசி வேணுங்கிற அரிசி வாங்கிக்கோ, எலி பாசனம் வேணுங்கிற எலி பாசனம் வாங்கி. ஆமா, உங்க வீட்டுல எலி தொல்லை இருக்குன்னா எலி பாசனம் வாங்கி தானே ஆகணும். எலி பாசனத்தை வாங்கி நீ சாப்பிடுன்னு சொல்லல அவரு. உன் வீட்டில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மற்ற பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கும். பெரியாரிடம் இருக்கும் எல்லா கொள்கைகளும் ஏதோ ஒரு வகையில எல்லாருக்குமே பயன்படும். நம்மளோட மன தடை தான் வந்து அதை தடுக்கும். இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். இப்போ இல்லை, நான் சொல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், எனக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்ற கேர்ள்ஸை பார்த்தா பிடிக்காதுமா அப்படின்னா. அவன் மனசுல எப்படி ஒரு தடை இருக்கு பாருங்க. கேர்ள்ஸ்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவன் மனசுக்குள்ள ஒரு தடை இருக்கு. ஸோ இதே போன்ற தடைகள், மனத்தடைகள் வந்து தனிப்பட்ட நபரின் பிரச்சனை. சரியா? அதுக்கும் பெரியாரோட கொள்கைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கொள்கைகளை முழுசா ஏத்துக்க முடியலன்றதுதான் இவங்களோட பிரச்சனை. தமிழரசு அப்படின்னு சொன்னாலே வந்து அதை வந்து எதிரி, திராவிட ஓர்மைக்கு எதிராக வந்து சதி செய்யறாங்க. மாப்போசி சொன்னார், அவர் வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு மாப்போசி என்ன சொன்னாரு, அதை வந்து கடுமையா விமர்சிக்கிறார். மாப்போசி என்ன சொன்னாரு, நான் ஒரு இந்தியனாக ஹிந்தியை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு இந்துவாக சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா நான் தமிழ் தேசியம் பேசுவேன்னு பேசுற மிகப்பெரிய மகான் தானே அவரு. அவர் இந்தியும் ஏத்துப்பாரு, சமஸ்கிருதத்தையும் ஏத்துப்பாரு, ஆனா தமிழ் தேசியம் பேசுவாரு. அதோட வழி தோன்றல்கள் அவர் மட்டும் கிடையாது. இது சீமான் வந்து இப்போதைக்கு வந்து பேசக்கூடிய, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கடைசி நபர், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வேற யாருமே பேசாத ஒரு புது சப்ஜெக்ட் இவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசி விவாதிச்சுதான் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த தம்பிகள் வந்து புரிதல் இல்லாம, வாசிப்பு இல்லாம, என்ன சொல்ல போனா விஜய் கட்சிக்கு வாக்காளர்கள்ல நிறைய பேருக்கு இன்னும் ஓட்டு வாங்க போடுற வயசே வரலன்னு வச்சுக்கீங்க. ஆனா இந்த விவாதம் ஒரு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? இப்ப அவங்க ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க, நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு, ஆனா அதே நேரத்துல அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறாங்க, பதில் இல்ல. இந்த மாதிரி சரி தவறு பகுத்து ஆராய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவதுங்க, இதுக்கு வந்து பெரியாரே சொல்லியிருக்காரு, 1000 புத்திசாலி கூட உட்காந்து வாக்குவாதம் பண்ணிடலாம், ஒரு முட்டாள் கூட உட்காந்து பேச முடியாது. இத பெரியார் மட்டும் சொல்லல, ஒரு பிரபலமான ஆங்கில எழுத்தாளர் மார்க் ட்வைன் அவரும் சொல்லியிருக்காரு, டோன்ட் ஆர்கியூ வித் எ ஃபூல், இஃப் யூ டூ they will beat you down to their level, and with their expertise of foolishness they will win you. அதாவது ஒரு முட்டாளோடு போய் வாக்குவாதம் பண்ணாத. வாக்குவாதம் பண்ணனா உன்னை அவன் ரேஞ்சுக்கு கீழே இறக்கிடுவான். சரி, அப்புறம் வேற வழி இல்லாம நீ அவன் ரேஞ்சுக்கு கீழே இறங்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ரேஞ்சில் பேசுறதுக்கு முட்டாள்தனம் தான் நிறைய தேவை. அது அவன்கிட்ட நிறைய இருக்கு உன்னை விட. சோ அந்த முட்டாள்தனம் நிறைய இருக்கிறதுனால அதை வச்சே உன்னை வாயடைக்க வச்சிருவான். அதனால நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நீ அவன்கிட்ட எல்லாம் பேசாம இருக்கிறது தான் நல்லது. பெரியார் சொன்னதும் விட்டுருங்க, மார்க் ட்வைன் ஆங்கிலத்திலையும் சொல்லி இருக்கிறார். சோ சீமான் என்பவன் ஒரு மென்டல், ஒரு முட்டாள். நீ இந்து மதத்துல இருக்கிறதுனாலதான் உன்னை சூத்திரன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அதை விட்டு வெளியே வந்துட்டு நீ வெறும் தமிழன் ஆயிடுவ, நீ சூத்திரன் இருக்க மாட்ட. அவர் சொன்னதோட அர்த்தம் என்ன? இன்னொரு இதுல கூட யாரோ சொன்னாங்களாம், அவரை வந்து ஒரு தலித் சமூகத்தோட பேரை சொல்லி அவன் அந்த ஜாதிக்காரன் பெரியார் அப்படின்னு சொல்லி யாரோ திட்டினாங்களாம். அதுக்கு என்ன சொல்ல, அதுக்கு நீங்க என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாராம். ஏன் அப்படின்னா, அந்த சமூகத்துல நான் பிறந்தவன் அப்படின்னு சொன்னா ஒழுங்கா அம்மாவுக்கு பிறந்தவன்னு அர்த்தம், நான் காலில் இருந்துலாம் பிறக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு உடனே பதில் சொல்லியிருக்கிறார். பெரியார் தான் வாழ்ந்த காலத்திலேயே விமர்சிக்கப்பட்ட அளவுக்கு வேற யாருமே விமர்சிக்கப்படலை. அதுல ஒரு விமர்சனத்துக்கு கூட அவர் பதில் சொல்லாம இருந்ததும் கிடையாது. 2004 நான் பைக் வாங்கினேன். அப்போ வந்து என்னுடைய பெரியார் கருத்துக்களை குறித்த பார்வை வந்து கொஞ்சம் நேரோவா இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன், வண்டியில முன்னாடி ஸ்வஸ்திக் சிம்பிள் ஒட்டியிருந்தேன், ஹிட்லரோட சிம்பிளை. என்ன அடையாளம் இது, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு,
ஹிட்லர் மாதிரி பார்ப்பனர்களை ஒழிச்சு கட்டணும், அதுக்கு அடையாளமாக தான் இதை ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பெரியாரை பற்றின புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் ஏச்சா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா செலவு பண்ணி அந்த டூமை கழட்டி போட்டு வேற டூம் வாங்கி மாட்டினேன். ஆனால் இப்போ பிச்சா வரல. ஏன்னா அப்போ தான் நான் கேள்விப்படுறேன், இது மாதிரி காந்தியார் இறந்த போது பார்ப்பனர்களை யாரும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி ரேடியோவில் பேசினாருன்னு. அவர் எந்த கொள்கைக்கு எதிராக பேசுகிறாரோ அவர் மட்டும் அந்த நேரத்தில் கம்முன்னு வாயை மூடிட்டு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? மயிலாப்பூரை கொளுத்திருப்பாங்க, மயிலாப்பூரே கொளுத்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா மகாராஷ்டிராலலாம் நடந்தது வந்து காந்தி மேல இருந்த பாசத்தின் காரணமாக. இங்க ஏற்கனவே பார்ப்பன எதிர்ப்புன்னே ஒண்ணு இருக்கு. எந்த காரணமும் சொல்லாம மத ரீதியாக எங்களெல்லாம் ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு எதிர்ப்பு கட்டமைக்கப்பட்டு அது ஒரு பெரிய இயக்கமா வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் வாயை மூடிட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல. அங்கதான் பெரியார் இருக்கிறார். அதை அந்த செய்தியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல அந்த வண்டியில இருந்த டூமை காட்டி போட்டேன். ஏன்னா நான் எனக்கும் ஆரம்பத்தில் புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த முட்டாள் சீமானுக்காக இப்படி ஒரு 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி விட்டீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, ஒரு சும்மா போய் ஒரு டீ சாப்பிட்டோன்னு நினச்சிப்போம், டீ சாப்பிட்ட டைமு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதையும் கடந்து செல்வோம். இப்போ சீமானுக்கு ஆதரவாக 18 சாதிகளிலிருந்து முஸ்லீம் சமூகத்திலிருந்து தலா ரஹீம் போன்றவர்கள், பரையர் சமூகத்திலிருந்து ஏர்போர்ட் மூர்த்தி தான் ஆர்கனைஸ் பண்ணிடுவார் போல இருக்கு. நிறைய பேர் வந்து உட்கார்ந்து நாங்கள் 18 தமிழ் குடிகளின் பிரதிநிதிகளாக ஒரு தமிழன் வந்து தாக்கப்படுகிறான், பிற மொழியாளர்களாக ஒரு தமிழனாக நாம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சீமான் வீடு முற்றுகையிட்டது பிற மொழியாளர்களா? அந்த 18 பேர் வந்து காரியவாதிகள், அவ்வளவுதான் நான் சொல்ல. சமூகத்தின் பிரதிநிதிகள் கிடையாதா? காசு கொடுத்தா செய்வாங்கன்ற மாதிரி வச்சுக்கிங்களேன். காரியவாதிகள் மொத்தத்துல. இன்னைக்கு தேதிக்கு நம்ம சீமான் கூட நின்னா நம்ம மூஞ்சும் வெளியே தெரியுமே, கூட்டத்தில் நிற்கிறதுக்கு போல தனியா நில்லை மாதிரி. அதாவது ஒரு ஒரு ஜோக் சொல்லுவார் எங்க அப்பா. ஒரு கூட்டத்தில் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்களாம் திரளா. அப்போ அந்த தலைவர் அந்த கூட்டத்தை நடத்துறவர் சொன்னாராம், பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிறவெல்லாம் இந்த பக்கம் வா அப்படின்னாங்களாம். எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்களாம், ஒருத்த மட்டும் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தானா. பரவாயில்லையாப்பா பொண்டாட்டி பேச்சு கேட்க முடியாது நீங்க? இல்லைங்க, கூட்டத்தோட போய் நிற்காத தனியா நில்லுன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருந்தாங்க, அதனால இங்க வந்து நின்று. அது மாதிரி இந்த நபர்கள்லாம் வந்து இப்போ நீங்க சொன்ன பேர்கள்லாம் பொதுமக்களுக்கு தெரியுமா? பல பேர்கள் எனக்கும் தெரியாது. இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன்ஸ். பாலிடிக்ஸ் அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து செய்யறவங்க. சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுடைய இந்த செயல்பாடுகள், அதாவது வியூகம், ரவீந்திரன் துரைசாமி வகுத்து கொடுத்த ஒரு வியூகத்துல, அல்லது RSS வகுத்து கொடுத்த, பிஜேபி வகுத்து கொடுத்த ஒரு வியூகத்துல ஒரு போறார். இன்னைக்கு பிஜேபி அவரை சப்போர்ட் பண்ணுது, ஏடிஎம்கே கூட மறைமுகமா ஆதரிக்குது, அவரை வந்து முன்னிறுத்துறாங்க. சீமான் எல்லா வகையிலும் தங்களுக்கு பிற்காலத்தில் பயன்படுவார் 2026 தேர்தலில், அப்படி ஒரு கணக்கு 2 பேருக்கும் கணக்கு இருக்குது. இப்போ அதை முன்வைத்து அவர் போறார். இது பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஈரோடு இடைத்தேர்தலில் போன தடவை வாங்கின வாக்கை விட நான் ஒரு வாக்கு வாங்கிட்டேன்னா உங்க திராவிடன் தோத்து போச்சு அப்படின்னு. அதனால நீ 2000 ஓட்டு வாங்க, நீ 5 டிஜிட்டை நீ முதல்ல தொடு பார்ப்போம். போன வாட்டி 10,000 ஓட்டு வாங்கியிருக்க, 4 டிஜிட்டை தாண்டி வாக்கு வராது. ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போன கதை. 10,000க்கு மேல வந்துருவேன், அது இதெல்லாம் சும்மா. மக்கள் அங்க சும்மாவா இருக்காங்க, லூசா? மக்களை முட்டாள்னு நினைச்ச அவனும் வாழ்க்கை உருட்டது கிடையாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேங்க. ஒருத்தர் நீங்க திமுக ஆதரவா 50%, 60% கூட உள்ளட்டும், எதிரில் ஒரு 40% இருக்கும்ல, அது சீமானுக்கு வரும்ல? அப்படிலாம் வராதுங்க. விக்ரவாண்டியில் அப்படிதான் வந்துச்சா? வரலையே. ஏடிஎம்கே ஓட்டுலாம் டிஎம்கேக்கு தான் போகும். சரி, அங்க இல்லைன்னா இங்க போட்டுக்குப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, இப்போ ஒருவேளை டிஎம்கே நிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், திமுக ஓட்டு அதிமுக தான் போடுவாங்களே தவிர வேற கொண்டு போய் பிஜேபியில எல்லாம் போட மாட்டாங்க. அது தாண்டி ஒருத்தர் ஈரோட்ல ஒரு பப்ளிக் பைட்ல சொல்றாரு, பப்ளிக் பைட்லயா இல்ல இந்த நாம் தமிழர் குரூப் வந்து வாக்கு கேட்டு போகும்போது நேராவே சொல்றாரு, குடிய ஒழிப்பேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கீங்களே, முதல்ல உங்க தலைவர் எப்போ ஏன் குடிக்கிறத விட மாட்டாரு அப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி பப்ளிக்ல வச்சு கேள்வி கேட்கிறாரு. அப்ப இதுதான் வந்து ஈரோடு மக்களோட மனநிலையாக அங்க இருக்கும். ஈரோடு மக்கள் வந்து பெரியார் கொள்கைகளை ஏத்துக்கலன்றதெல்லாம் இன்னொரு பக்கம் விட்டுருங்க. ஆனா அது எங்க ஊருக்காரரு அப்படின்ற ஒரு பாசம் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ என்னையவே வந்து நான் வந்து திருநெல்வேலியில இருந்தது வெறும் 5 வருஷம் தான், வெறும் 5 வருஷம் தான். அதுலயும் அந்த இந்து கல்லூரியில படிச்சது ஒரு 3 வருஷம் தான். இவ்வளவுதான் நான் திருநெல்வேலி வாழ்க்கையோட மொத்தம் இது. ஆனாலும் என்னை நேரில் பாக்குறவங்க, கமெண்ட் போடுறவங்க எல்லாரும், சார் நானும் திருநெல்வேலி தான், நான் திருநெல்வேலி இருந்ததே 5 வருஷம் தான், எனக்கு பாதி தெரு கூட எங்க இருக்குன்னு தெரியாது.
ஆனாலும் ஒருத்தர் நல்லா பேசுறாரு, நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு, நம்ம ஊருக்காரு அப்படின்னு அந்த ஊர் பாசம் இருக்குல்ல, அது வந்து யாருன்னே தெரியாது, என் மேலேயே வந்து ஊர் பாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா பெரியார் மேல அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாசம். ஈரோடு அப்படின்ற ஒரு ஊரோட அடையாளமே பெரியார் தானே. அப்ப அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் என்னன்றது வெளிப்படும். சீமான் செருப்படி வாங்க போறது சர்வ நிச்சயம். அந்த கட்சி முதல்ல உள்ள போய் வாக்கு சேகரிக்க முடியுதான்னு பார்ப்போம். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.